நம்ம லீடர் ஆக போகிறோம், கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடாது. இதே தான் எம்ஜிஆரும் ஃபாலோ பண்ணது. 8 திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு. ஏன்னா அந்த முரசு தான் அப்போ தான் எஸ்டாப்ளிஷ். அப்படி தட்டினா ட்ரம்மு எல்லா பக்கமும் நம்மளோட கொள்கைகள் போகணும், நம்ம எண்ணங்கள் போகணும். நீங்களும் நானும் இம்பார்ட்டன்ட் இல்லை, த திங்ஸ் தட் யூ விஷ் டு டூ டு பீப்புள். எப்பயுமே ஒரு படம் வந்து ஹிட் ஆகணும்னா வந்து இன்ட்ரோல் பிளாக் எப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது, அதே மாதிரி ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட என்ன ஒரு ஃபீல் கொடுக்குது, அதை தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போவோம். ஆனால் இந்த படத்துக்கு இன்ட்ரோல் பிளாக் வரைக்குமே உங்களுடைய சாங் அதுல 2 படம் மாதிரி ஓடுது. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் கிட்டயுமே இதே பாட்டு தான் வந்து ஒரு ஐ ஹவ் நாட் கம் அக்ராஸ். நான் எப்பவுமே ஒரு தமிழ் படத்துல ஒரே பாட்டை ஒரே படத்துல 2 வாட்டி போடுறதை நான் பார்த்ததே இல்லை. ஆச்சரியமா இருந்தா திருப்பி ஒர்க் ஆகுமா எனக்கே. நீங்க ரோலிங் டைட்டிலையும் போட்டிருக்கீங்க, டைட்டில் கார்ட்லயும் கிளைமேக்ஸ் பிஃபோர் அந்த ஃபைட்ல கூட வரும் சார். கல்யாணத்துல வந்து ஃபைட் வரும். நானே நினைச்சேன் எத்தனை வாட்டி நம்ம இது போடுறோம்ப்பா, நமக்கு ஏதாவது நிறைய இடத்துல வந்து பாட்டு அதான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓடிட்டு இருக்குது. படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரோட்ல டைட்டில் கார்ட்லாம் வரும், அந்த டைம்லயும் அதுதான் போட்டு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் கமிங் 4 times மாதிரி. இன்டர்வல் பிளாக்ல வரும், ஃப்ரண்ட்ல வரும், எண்ட்ல வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லயும் அந்த மேரேஜ் டைம்ல அடிதடி நடக்கும்போதும் வரும். தம்பி இது ஓவர் டூ ஆகுதா என்ன? பட் எவ்ரிபடி இன்சைட் த மூவி ஸ்டார்டட் லைக்கிங் இட். இல்லைங்க இதுதான் நல்லா இருக்குங்க, இதுதான் நல்லா இருக்குங்க அப்படின்றாங்க. சரி ஓகே, மாஸ் என்ன சொல்லுதோ எல்லாரும் எது ஓட்டு போட்டால் அதான் ஓட்டு அப்படின்ட்டு நம்மளும் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறோம். பட் தென் இட் ஒர்க்ட் இன் த தியேட்டர்ன்றது வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு திருப்பி 2 வாட்டி ஒரு பாட்டு வர்றது நான் பார்க்கல. அந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்குமான்னு தெரியல. அண்ட் 2வது அவன் அடிக்கிறான் பார்த்தீங்களா, அந்த சீனில் அடிக்கும் போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணேன் நான். அதுதான் பெரிய ஹைலைட் ஆச்சு. குன்னு ஒரு சவுண்டு போகும் அவன் அடிக்கும்போது. அது பின்னாடி அந்த பல்ஸ்னா இட் ஹாஸ் டு கோ ஆன் த டெம்போ. ஸோ த சேலஞ்ச் வாஸ் த டெம்போ. அந்த டெம்போ பிடிச்ச உடனே இந்த கட் பண்ணுறது ஈஸியாச்சு. அந்த ஜேர்னி அவங்க மலையில் ஏறுறது அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து லிரிக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ரிதமே நல்லா போயிட்டு இருக்கு. வேர் த சாங் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணது யாராலையும் அது ஃபீல் பண்ணாமல் பேக் ட்ராப் மாதிரியே போயிட்டு 12 நிமிஷத்துக்கும் நான் ஸ்டாப் டைலாகே இல்லை. ஆனால் அதுதான் அந்த அளவுக்கு நல்ல ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் கனி கம்ஸ் ஆன் ஸ்க்ரீன். அந்த பைக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டா. அதுக்கு முன்னாடி சமுத்திரனி ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. பட் அந்த பாட்டில் அவர் வந்து பையனுக்கு பைக்கை கொடுத்துட்டு நடந்து போயிடுவார். இந்த படமே வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா லாங்குவேஜ்லையுமே ரீமேக் ஆன படம் இந்த படம். 4 சார் எல்லாமே, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆல்சோ ஐ டிட். நீங்க தான் மேக்ஸிமம் அந்த பாட்டு அதே மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த பாட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நீங்க போயிட்டு ஹிந்தி கூட ரங்ரேஸ்னு படம் பிரியதர்ஷன் சார் படம் கம்ப்ளீட் ஆகி படம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மியூசிக் வந்து சாஜித் வாஜித், அதுவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆடியோவும் ரிலீஸ் டேட் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் ஃபோன் வருது, பிரியதர்ஷன் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் இருந்தாங்க, பிரியதர்ஷன் சார் மீட் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி ஓகே நான் வரேங்க அப்படின்ட்டு நேராக டி நகர்லேருந்து வள்ளூர் கோட்டம் போன உடனே ஹாய் சுந்தர் எப்படி அப்படின்னாரு. வி கம்ப்ளீட்டட் த மூவி அண்ட் எவ்ரிபடி வாண்டட் டு ரிலீஸ் த மூவி, சம்திங் நாட் ஒர்க்கிங் அப்படின்னாரு. அப்போ வந்து அந்த சம்பவம் இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சார். ஓகே, அந்த பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, அதையும் போட்டு காமிச்சாங்க. சம்திங் நாட் ஒர்க்கிங் அப்படின்னாரு. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு. நம்ம என்ன சொல்கிறது, வை டோன்ட் யூ டூ த சேம் சாங் அகைன் அண்ட் கிவ் மீ அப்படின்னாரு. அது வேற வெர்ஷன் தான். அது அதே பாட்டு அதே டெம்போ, அதே பாட்டு அதே டெம்போ அதே மியூசிக் அதே நோட்டேஷன் அவன் பண்ணியிருக்கான். காப்பி ஒரிஜினல் தான். ஓகே, நம்ம அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணல. ஓகே சார், ஐ வில் ரெக்கார்ட் சார். தென் ப்ரொடியூசர் வந்து இமீடியட்லி ஸ்போக் டு மீ. பாம்பே நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா டிக்கெட் போடுறேன் அப்படின்னாரு. தே புட் த டிக்கெட், வி வென்ட் டு பாம்பே. ஜஸ்ட் கேஷுவல் டாக் தான். அப்புறம் என்னோடய ட்ராக் எடுத்து காமிச்சு உள்ளே ஃபிட் பண்ணி, ஏன்னா இப்போ ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் வீடியோ எடுக்க முடியாது, எடுத்துட்டீங்க, பாட்டும் பண்ணிட்டீங்க, வீடியோ. எனக்கு அந்த ஹேராம் ஞாபகம் வந்தது, இளையராஜா அந்த ஞாபகம் வந்தது. சரி ஓகே சுவாமி என்ன சொல்கிறோ அதுதான் சொல்லிட்டு இந்த ட்ராக்கை உள்ளே எடுத்து போட்டுனே திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னாரு. அங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணீங்க, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்க? சேஞ்சுன்னா சவுண்டிங் தான் சார். என்கிட்ட நமக்கு ட்ராக்ஸ் இருக்குது, நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது. ஹிந்தி கல்ச்சர் டிஃப்ரெண்ட். கல்ச்சரலி ஹி வாண்டட் டு மேபி ஆட் சம்திங் எல்ஸ். இப்போ இட்லி தான், இங்கேயும் இட்லி விற்கிறாங்க, கர்நாடகாலையும் இட்லி விற்கிறாங்க, டெல்லி பாம்பேலையும் இட்லி சாம்பார் விற்கிறாங்க. பட் அந்த ஊருக்கு என்ன டேஸ்ட்டோ ஆமாம். ஸோ இங்கே நமக்கு சடனாக மைசூர் சாம்பார் ஸ்வீட்டாக இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். நம்ம ஸ்பைசியஸ் அது மைசூரில் டெய்லி தான் எல்லா இடத்துலையும் கிடக்குது அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், பட் வாட் வி டிட், வி வர் ஃபார்ச்சுனேட் தட் ஹி லைக்ட் இட். தென் ஹி செட் ரீரெக்கார்டிங் நீங்களே பண்ணிவிடுங்க சார், ஃபுல் படத்தை ரீரெக்கார்டிங் நீங்கள் பண்ணிவிடுங்க, நேம் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். அவங்களுக்கு சாங் 2 பண்ணியாச்சு, அவங்களுக்கு
முடிஞ்சு போச்சு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, வி ஹவ் செட்டில் தம், வி ஹவ் செட்டில் யூ அப்படின்னா சார் அவர் அவங்களுக்கு எப்படி வரணும்னா டைரக்டர் நீங்கள் பார்த்துவாங்க, பிகாஸ் வி வாண்ட் த டெம்போ, ரிலீஸ் இஸ் கம் நியர்பை, வி வாண்ட் டு ஃபினிஷ் இட் அண்ட் கோ அப்படின்ட்டு. பிகாஸ் ஹிந்தி மார்க்கெட் இஸ் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ், லைக் வெரி வைட் அண்ட் வெரி ஃபாஸ்ட். இங்கே நமக்கு 100 நாள் ஓடினா அங்கே 3 நாள் ஓடினா போதும். ஸோ இம்மீடியட்லி ப்ரோக்ராம்ட் எவ்ரி திங், வி டிட் எவ்ரி திங், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணோம், எவ்ரி திங் வாஸ் நைஸ். நல்ல ஒரு அது இல்லாமல் ஒரு சாங் எக்ஸ்ட்ரா கூட பாடினோம். சலீம் சுலைமான் வெரி பிக் மியூசிக் டைரக்டர்ஸ் அங்கே. ஸோ சலீம் மர்ச்சன்ட் ஸ்போக் அண்ட் ஹி obliged. ஓகே ஃபஸ்ட் டைம் ஹிந்தி சாங்கை நான் பாடித்தரேன் உனக்கு. அப்புறம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டுடியோ போகும்போது தான் இன்ஃபர்மேஷன் தெரியுது அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. அரே யூனோ அப்படின்னா ஐ டோன்ட் நோ சார், ஐ ஒன்லி ஹர்ட் ஹிஸ் நேம். மர்ச்சன்ட் பிரதர்ஸ்ன்ட்டு அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப் வச்சுருந்தாங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சேல்ஸ். அவங்க பசங்க இவங்க 2 பேரும். ஸோ அவரு எங்கள் அப்பா கிட்ட பேசுவார் வருவார் அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். நான் பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்படி தான் டாட்ஸ் காட் கனெக்டட். தென் ஈவன் மோர் ஹி பிகேம் மோர் ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி obliging. சம்போ சிவசம்போ பாட்டு வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே ரீமேக் பண்ணப்பட்டது. மலையாளத்துலேயும் ரீமேக் பண்ணாங்க அந்த படத்தை. இது நமது கதை சம்திங் ஏதோ ஒரு பேரில் வந்தது. அனுராகம்னு அதே பாட்டை ரீமேக் பண்ணுறாங்க, அதே பாட்டு. ஆனால் முதல்ல பண்ணதே நீங்கள் வந்து கம்பான்னு அவ்வளோதான் அந்த லைஃப். அந்த டைமில் இந்த பாட்டை தான் திருப்பி பண்ணுறாங்க. முக்காபில் வந்து 13 லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்களாம். 13 லாங்குவேஜ் ஒரிஜினல் கிடையாது, 13 லாங்குவேஜும் காப்பி. ஸோ ஈச் ஒன் ஹேஸ் இட்ஸ் ஒன் லைஃப் அப்படின்றோம். அது ஒரு சர்க்கிள் மாதிரி இங்க ஆரம்பிச்சு சுத்திட்டு திருப்பி நம்ம கிட்டே வந்துருச்சுன்னு நினைச்சிருப்பாங்களா? ஆமா. நாடோடிகளுமே ஆல்பமே ஒரு மிகப்பெரிய ஹிட். ஆடுங்கடையா சாங்காக இருக்கட்டும், எக்கா எக்கா பாடலாக இருக்கட்டும், ஹரிஹரன் நல்ல ஒரு மெலோடி ஒன்று கொடுத்துருப்பாரு. உலகில் எந்த காதல் முதலில். அதுக்கே ஒரு ஆர்கியூமெண்ட் ஆச்சு. என்னாச்சு? லிரிக்ஸ் வந்துருச்சு, நல்லா இருக்கு எல்லாமே. சடனா டைரக்ஷன் சைட்ல இருந்து வந்து நான் சொன்ன பாயிண்ட் வேற, சார் எழுதுனது வேற அப்படின்னாங்க. சம் கிளாரிட்டி இல்லை, அவருக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியல. பெஸ்ட்டாக இருந்தது. உலகில் எந்த காதல் உடனே ஜெயித்தது, வலிகள் தாங்கும் காதல் மிகவும் வலியது. காதல் தோற்றதா கதைகள் ஏது, தோற்றால் தோற்றது காதல் ஆகாது. பிகாஸ் லவ் நெவர் ஃபெயில்ஸ். பட் சாங் இஸ் அபவுட் லைஃப் ஃபெயிலியர். ஸோ தட் வாஸ் த கான்ஃப்ளிக்ட். அவர் சொல்கிறார் லவ் ஃபெயில் ஆயிடுச்சு சார்ன்றேன். அவர் ஃபெயில் ஆனால் லவ் ஆகாதுன்றார். அவர் வர சொல்லு அந்த கனியை, அந்த ஃப்ரூட்டை வர சொல்லு அப்படின்னாரு. கனின்னா ஃப்ரூட் இல்லை, இந்த ஓஷன் ஃப்ரூட்டை வர சொல்லு அப்படின்னாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே பிஃபோர் கேபி சாரோட லிங்க் இருக்கு. ஆமாம், அவர் அசிஸ்டன்ட் லிங்க் இருக்கு. அந்த இதெல்லாம் இவர் நடிக்க வச்சிருக்காரு அந்த சீரியல் எல்லாம். ஃப்ரெண்ட்லியாக வந்து பேட்சப் ரெடி பண்ணிட்டோம். உனக்கு புரியல, லவ்வர்ஸ் ஃபெயில் ஆகிறதும் லவ் ஃபெயில் ஆகிறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சசிகுமார் அவர் ஹீரோ சார் வந்து அவங்க அப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் இல்லை, நான் இப்போ எப்படி நான் எடுத்துக்க முடியும், இதுதான் கதை. அப்போ லவ்வர்ஸ் 2 பேரும் பிரிகிறாங்களே தவிர வித் ஃபுல் இன்டென்ஷன், பட் நெவர் வி செட் தட் லவ் பிரேக் ஆகலை. அதனால உடனே காதல் ஜெயிச்சிருச்சுன்னா எப்படின்றது தான் இந்த சாங் சொல்கிறேன். தோற்றால் தோற்றது காதல் ஆகாது, எல்லாமே சந்தர்ப்பம், கற்பிக்கும் தப்பர்த்தம், இதுதான் நீ பண்ணியிருக்க அப்படின்னாரு. நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்ட? கற்பனைன்னு வந்துச்சுனாலே அர்த்தம் மாறிடும். சந்தர்ப்பம் என்னன்றதை நீ பார்த்துக்கோ. சந்தர்ப்பம் படி அவன் ப்ராமிஸ் பிரேக் பண்ண முடியாது. இஸ் அன் ஆனஸ்ட் ஃபெலோ. அதை பிரேக் பண்ணிட்டான்னா இவன் ஆனஸ்டி போயிடுச்சு, உன் கதையை விழுந்துடுறான்றாரு. ஸோ ஹவு டீப் அ பர்சன் வெண்ட் இன்சைட் வெல் ரைட்டிங் த சாங் அப்படின்றது. அதனால தான் அதை பாடும்போதே ஹரிஹரன் என்ஜாய்ட் த லிரிக் அண்ட் த டியூன். அவ்வளோ ஃபீலாக அப்படியே வருடிட்டு போகிற மாதிரி அந்த ரொம்ப நல்லா வழியை நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா. தோற்றால் தோற்றது காதல் ஆகாது, எல்லாமே சந்தர்ப்பம், கற்பிக்கும் தப்பர்த்தம். இந்த பக்கம் சம்போ சிவசம்போ ஒரு லெவல் ஆஃப் ஒரு டெம்போவில் நம்மளை வந்து நம்ம அட்ரனில் தூக்கிட்டு போகுது. ஒரு மெலோடி ஓப்பனிங்கில் ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபோக். இன்னை வரைக்கும் ஆக்சுவலாக சார் ஐ திங்க் ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீமிங்கில் என்னோட இதில் நான் அனலிட்டிக்ஸ் பார்க்கும்போது ஆடுங்கடா ஸ்ட்ரீமிங் கன்சிக்யூட்டிவாக போயிட்டுருக்கு. அந்த பாட்டு எப்படி என்ன சொன்னார், அதுக்கு எப்படி ஆரம்பிச்சிங்க? அந்த வெறும் திருவிழா பாட்டு தான் சார், அவ்வளோதான். அதான் சொல்லுது திருவிழா பாட்டு எப்படின்னா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதான் சொல்ல, நீங்கள் வில்லேஜ் பக்கம் போனதே இல்லை, ஒரு திருவிழா பார்த்ததே இல்லை, நீங்கள் ஃபுல்லாகவே அடிச்சுட்டீங்களே அப்படின்னா கற்பனை தான் சார் அப்படின்னு. அந்த டைம்ல அதுவும் ஒன் ஆஃப் த ஹிட் ஆஃப் சாங். இப்போவுமே இப்போ கூட திருவிழா பாட்டு எனக்கு தெரிஞ்சு ஆடுங்கடா. வேல்முருகன் நல்ல அவருடைய வாய்ஸ் நல்லா அதுக்கு மேட்ச் ஆயிருந்து. சார் அடுத்ததா விஜயகாந்த் சார் வந்து டைரக்ட் பண்ணார் விருதகிரின்னு ஒரு படம். அவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படம் ஒரே படம்
கடைசி படம் ஆமா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிடையாது. He's just அவர் ஹீரோவா ஃபுல் ஃபிளஜ்டா நடிச்ச படம் கடைசி படமும் அதுதான். அந்த படம் எப்படி ஆரம்பிச்சது, அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டி? கோல்டன் ஹார்ட்னு சும்மா சொல்ல மாட்டாங்க சார். அந்த பர்சனாலிட்டி அண்ட் பர்சன் வந்து ஐ saw him இன் க்ளோஸ் அண்ட் 1 or 2 மீட்டிங்ஸ் இருக்கிறதுனால ஐம் சேயிங் ஃபுல்ஃபில்ட் ஹார்ட்டோட நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நம்ம பார்க்குறது கஷ்டம். அவராக இருக்கட்டும், மேடமாக இருக்கட்டும், சுதீஷ் சார் அவராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நாட் ஒன்லி தட் தே கேவ் த மூவி, நம்ம மூவிலாம் பண்ணோம், பட் அவங்களோட வீட்டு கல்யாணத்தில் கேப்டன் சொல்கிறாரு சுந்தர் தான் ஆர்கெஸ்ட்ரா இருக்கணும். சார் நான் மேடையெல்லாம் பண்ணதில்லை. அப்போ பண்ணுங்க அப்படின்றாரு. பண்ணதில்லைன்னா இதை வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்புறம் சுதீஷ் சார் சொல்கிறார், நீங்கள் என்னங்க வாங்க, நீங்கள் எங்கள் பத்திரிக்கையில் உங்கள் நேம் இருக்கணும், அதுதான் கேப்டன் சொல்கிறாரு. இசை நிகழ்ச்சி சுந்தர் சி பாபு, அன்னைக்கு ஈவினிங் கான்சர்ட் பை சுந்தர் சி பாபு. இதுதான் சரி சார். இது எல்லாத்துக்கும் லீடு நான் இப்போ சொன்னேன்ல, இதுக்கு லீடு எப்படின்னா, கேப்டன் படத்துக்கு டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிச்சு, ஸ்டோரி டெல்லிங் ஆச்சு, மெயின் ஒரு பாட்டு வேணுமா நமக்கு அப்படின்றார். சரி சார், வாலி சார் வச்சு எழுதிடலாம், ஏன்னா அவர் எழுதினா தான் ஒரு பஞ்ச் இருக்கும். நம்மளை மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த படத்துக்கும் நமக்கு மக்களுக்காக ஒரு பாட்டு வேணும், படத்துக்கு இல்லை. எடுத்தோடனே உங்களையும் மக்களையும் சேர்க்குற மாதிரி எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு பாட்டு பண்ணாங்களோ, இதுதான் நம்மளோட க்ளூ அவருக்கு, நம்மளோட ஒப்பீனியன். பாட்டை பற்றியோ படத்தை பற்றியோ நமக்கு தேவையில்லை, எம்ஜிஆர் பாட்டு மாதிரி எனக்கு ஒரு பாட்டு வேணும், பொலிட்டிக்கல் எம்ஜிஆர் பாட்டு மாதிரி வேணும். அதை நீ பொலிட்டிக்கலாக எழுது, பொலிட்டிக்கலாக சினிமேட்டிக்காக எழுது, அது வேற விஷயம். அவர் எப்படி எழுதுவார் நமக்கு அப்படின்னா, பக்கத்தில் அவங்க பார்ட்டி பீப்புளெலாம் அதெல்லாம் நடக்காதுங்க. நம்ம அப்படி ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேன்னா சார் சொல்லலாம், நான் பேசிடுறேன் அப்படின்னு. எனக்கு என்ன வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னாரு. அப்போ டன், நீங்கள் ஜஸ்ட் டன்னு வச்சுக்கோங்க, பயங்கர ஹாப்பி, கொண்டாட்டம் தான். அதுக்கப்புறம் பாட்டு 4 சரணம் 4 பல்லவி கொடுக்குறாருப்பாங்க. 1 month ஆகுது எங்களுக்கு லைன் செலக்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கு, எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல, எல்லாமே போடவே முடியாது. 1 month அவங்க எல்லாரும் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்து இது நல்லாயிருக்கு ஆனால் ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்றது, திருப்பி கான்ஃப்ளிக்ட் வரும்போது மறுபடியும் போயிட்டு 2 பேருக்கும் பேசி, கேப்டன் கிட்ட வாலி சார் தான் சொன்னார், நம்ம லீடர் ஆக போகிறோம், கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடாது. இதே தான் எம்ஜிஆரும் ஃபாலோ பண்ணது. ஐயா வந்து நான் தான் வந்தார். நீங்கள் இது வரைக்குமே வந்து இவர் வீரர், இவர் வல்லர், இவர் கவுண்டர், இப்படி தான் நீங்கள் வந்தீங்க. பட் இப்போது யூ ஆர் கம்மிங் இன் டு த மெயின் பொலிட்டிக்கல் லீடர், மெயின் ட்ராக். நவ் இட் இஸ் யூ ஹூ ஹேவ் டு கம்யூனிகேட். அடிப்போம், நம்ம நேராக அடித்தா 4 பக்கமும் போகணும் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணார். டோன்ட் பி, உங்கள் பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். ஸோ ஒரு லைனையும் அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டு, அப்போ தான் அந்த மக்கள் ஒரு புறம், தெய்வம் ஒரு புறம், பக்கம் துணையென நிற்கும் இருபுறம், 8 திசைகளும் தொட்டு தகர்த்திட கேட்கும் நம் முரசு. ஏன்னா அந்த முரசு தான் அப்போ தான் எஸ்டாப்ளிஷ். அப்படி தட்டினா ட்ரம்மு எல்லா பக்கமும் நம்மளோட கொள்கைகள் போகணும், நம்ம எண்ணங்கள் போகணும். நீங்களோ நானோ இம்பார்ட்டன்ட் இல்லை, த திங்ஸ் தட் யூ விஷ் டு டூ டு பீப்புள், இது கன்வே ஆகணும். இந்த பல்லவி சரணம்லாம் வச்சு, அப்போ வாய்ஸ் யார் அப்படின்னா நன் அதர் தென் எஸ்பி பாலசுப்ரமணியம். அவருக்கு மீறி யாருமே இல்லைங்க. இந்த எனர்ஜியோட இந்த ஃபீல்டில் இதை கொண்டு போய் சேர்க்கணுன்னா அவர் தாங்க. அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி அவருக்கு எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாட்டு பண்ணும்போது அந்த எனர்ஜி பில்ட் ஆகுது. ஒரு நாள் அந்த சேலம் மாநாடு என்னன்னு தெரியல, ஒரு பெரிய மாநாடு நடந்து, ஃபர்ஸ்ட் டைம் பிக்கஸ்ட் கேதரிங். அதில் இந்த சாங் ப்ளே பண்ணி மொமெண்டம் நல்லா கேதர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பொலிட்டிக்கல் கேம். வி டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ், வி டோன்ட் நோ. பட் த கனெக்ஷன் பிட்வீன் மீ அண்ட் தெம் வாஸ் அகேன் த மியூசிக் அண்ட் ஆல் த குட் திங்ஸ் தட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அவங்க ஃபீல் பண்ணோன்னே தே வாண்டட் டு மீ டு பி தேர் வித். ஸோ இது எல்லாமே அவரோட நல்ல மனசுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். நாட் தட் வி டிட் சம்திங், he made sure that அதோட இது வரணும் அப்படின்ட்டு. ஈவன் த பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் வாஸ் இன் எனி ஆஃப் த ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நான் பார்த்ததே இல்லை. ஸ்டார்ட்லேருந்து எண்டுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குல்ல, ஒரு படம்னா 6 மாதம் 8 மாதம். யூஸ்வலாக என்னென்னா ஒன்ஸ் பிகினிங்லேயோ இல்லை எண்ட்லேயோ தான் எல்லாருமே அந்த சப்ஜெக்டே பேசுறது. பட் தட் வாஸ் த ஒன்லி ஃபிலிம். ஐ எம் டெல்லிங் திஸ் ஆன் ரெக்கார்ட் பிகாஸ் எவ்ரிபடி ஷுட் சி நோ. அவர் ஆஃபீஸ்க்கு சொல்லி, அங்கே ஒரு மேனேஜர் ராதாகிருஷ்ணன் சார் இருந்தார், அவருக்கு சொல்லி
இந்த டியூரேஷனில் ஒர்க் நடந்தாலும் நடக்காட்டியும் இதை ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. மந்த்லி அவருக்கு போயிட்டோம். அப்போ நமக்கும் கொடுத்த மாதிரி தெரியாது, அவருக்கும் வாங்கின மாதிரி தெரியாது. ஜாப் ஸ்ட்ரக்சர் மாதிரி காமிச்சார். நிறைய ரெவல்யூஷனே பண்ணியிருக்காரு. ஆமாம், சப்போஸ் 10 lakh rupees எக்ஸாம்பிள் வைங்களேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, 2 lakh அட்வான்ஸ் கொடுத்து ஃபுல்லாக வேலை வாங்குவாங்க. ஃபைனலாக நடுவில் ஏதாவது ரொம்ப போனோம்னா 3 lakh கொடுத்து ஃபைனலில் திருப்பி டென்ஷன் போது எல்லாமே பண்ணுவாங்க. இதுதான் நம்ம சினிமா சர்க்கிளாக இருக்குது. பட் தென் வாட் யூ டிட், யூ நோ தட் இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் ரிலீஸ் இன் திஸ் மந்த். தட் மீன்ஸ் 8 months. சப்போஸ் 1.5 lakh or you give 2 lakh, balance 8 lakh in the 8 months, 1 lakh every month. ஸோ ஈஸி இல்லை? மந்த்லி சேலரி வாங்கின மாதிரி. ஆமாம், அது நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இட் வாஸ் கிரெடிட்டட். எதுக்கு சொல்கிறேன்னா, இது நாட் ஓன்லி ஃபார் ஹிம் இட்ஸ் ஈஸி. அவர் ஃபஸ்ட்டே எல்லாமே கொடுக்கணும்னாலும் கொடுத்துருக்கலாம். பட் அவர் எங்கள் ஃபேமிலி, எங்கள் மதரோட ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாமே அவர் பார்த்தார் அந்த டைமில். இட் வாஸ் கோயிங் ஆன். ஸோ இதெல்லாமே இப்படி கொடுத்தா அவனுக்கு யூஸ் ஆகும். மாதம் வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்போல போய் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அது கொடுத்துடுங்க அப்படின்ட்டு ஹீ டிசைன் திஸ். ஸோ திஸ் இஸ் வை ஐ ஃபெல்ட் ஸோ கிரேட்ஃபுல் டு தம். அந்த படத்துக்காகவோ அந்த மணிக்காகவோ இல்லை, அந்த தாட். ஒருத்தன் உனக்காக வேலை செய்கிறான், அவங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம். இட்ஸ் நாட் தட் மணி வரதுனால, பட் ஸ்ட்ரீம் லைன்ஸ் எவ்ரி திங் ஸ்மூத்லி. இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டராக படம் பண்ணுறாரு. ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி கம்போசிஷனில் என்ன மாதிரிலாம் பாட்டு கேட்டுறாங்க, அதெல்லாம் ரொம்ப அந்த மெமரிஸை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? அந்த குழந்தை மாதிரி சார், ஸ்வீட் திங்ஸ் அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் லைக் கம்போஸ். தட் சொல்கிறேன், டில் நவ் ஐ எம் வெரி பிளஸ்ட். இந்த மாதிரி கம்போசிங்ன்ற ஒரு லைட் கேமராலாம் இல்லை எனக்கு. அது இருந்தால் நமக்கு செட் ஆகாது. அதே மாதிரி தான் கேப்டன் கிட்டே வந்து எப்படின்னா, ஹி வாஸ் வேரிங் நார்மல் பனின், ஒரு லுங்கி, அவரோட யூஸ்வல் கிளாஸு. ஓகே, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன் பண்ணீங்க கேப்டன், இல்லாட்டி இன்றைக்கி இன்னும் இருந்திருப்பீங்க நீங்கள். பட் அதை வச்சுக்கிட்டு அழகாக வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டில் முன்னாடியே இந்த டைமுக்கு இவன் வருவான்னு சொல்லி செக்யூரிட்டிக்கிட்டையும் சொல்லிட்டாரு. ஸோ நம்ம கார் இறங்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்துட்டுருவோன்ட்டு நேராக கூட்டிகிட்டு வந்து ஹைஜாக் பண்ணி உள்ளே வச்ச மாதிரி நீட்டாக கிட்னாப் பண்ணி உள்ள ரூமில் வச்சுட்டாங்க. 5 minutes. ஓகே, அப்படி இப்படி அந்த பாட்டு இந்த படம் ரெஃபரன்சஸ் கொடுத்தாரு. இதுக்கப்புறம் மியூசிக் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மியூசிக் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது என்னோடய விஷன். எனக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன சாப்பிட்றீங்க, அதுக்கு அடுத்தது போயிட்டாரு. அவ்வளோதான் கம்போசிஷனே. மொத்த படத்துக்கான கம்போசிஷன், மொத்த படத்துக்கும் ரெஃபரன்ஸ் மட்டும் காட்டிட்டு எனக்கு இந்த ஸ்டைலில் பாட்டு வேணும், அவ்வளோதான். ஏன்னா உங்களது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் எல்லாம் சித்திரம் பேஜ்லேருந்து 5ஆவதுலேருந்து நாடோடிகள்லேருந்து எல்லாத்தையும். இன்ட்ரோடக்ஷன் சாங் வந்து சம்போ சிவசம்போ ரெஃபரன்ஸ் கொடுத்தாரா? இல்லை, எந்த பாட்டு ரெஃபரன்ஸும் கொடுக்கல. த மேசிவ் பொலிட்டிக்கல் விஷயம் மட்டும்தான் ஹைலைட் பண்ணது. ஸோ அதுக்காக தான் இது பாட்டு எழுதும்போது இந்த முரசு வந்த உடனே அப்போ வாலி சார் ஐடியா கொடுத்தாரு. நம்ம சந்திரலேகா பாட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரம்லாம் வச்சுக்கோ, ஏன்னா இது பார்ட்டி சிம்பிள். நாளைக்கு அவன் ஆடியோ கட் பண்ணுவான் சப்போஸ். ஏன்னா இது வந்து அன்பேவால நடந்தது. இந்த பொலிட்டிக்கலாக அவங்க ஏதாவது கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சென்சாரில் வீடியோ அட்லீஸ்ட் முரசு தெரியும். நம்ம அரசு முரசு கிரசுன்னு வேறு ஏதாவது நான் மாற்றிக்கிறேன், முறுக்குன்னு போட்டுக்கிறேன் இல்லாட்டி அப்படின்ற கிண்டலுக்கு. இவன் முரசு வேணான்னா நான் முறுக்குன்னு சொல்கிறேன். பட் ட்ரம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வா, அந்த லார்ஜ் க்ரௌட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வாங்க. இது அவங்க டிஸ்கஷன் கொடுத்தோன்னே அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மேலே அந்த படம் ரெஸ்பான்ஸ் எப்படி பார்த்தீங்க? அது கொஞ்சம் சுமாராக தான் போன மாதிரி இருந்தது பெருசாக. தட் வாஸ் விண்டிக்டிவ் ரெஸ்பான்ஸ். இஃப் யூ அலவ் த வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம பண்ணது பப்ளிக் வரைக்கும் அலோவ் பண்ணால் பப்ளிக் சொல்லிடுச்சுன்னா ஓகே. பட் நீங்கள் பப்ளிக் வரைக்குமே கொண்டு போகலைன்னா தென் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் தான். ஒரு பாட்டு நம்ம படம் பண்ணுறோம் சார். படம் ரிலீஸ் ஆகாத படம் எத்தனை இருக்குது உங்களுக்கு தெரியும். நாங்கள் பண்ண படங்கள் கூட ரிலீஸ் ஆகலை. பட் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அது அவங்க சொல்லட்டுமே. இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. நீங்களாகவே ஒரு தடையை வச்சு நடுவில் பார்ட்டிஷன் வச்சுட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா சேரணும்னு இருந்தால், பட் பொலிட்டிக்கலி இஃப் டோன்ட் அலோவ். ஸோ தட்ஸ் ஹவ் த ரிசல்ட் ஆஃப் த, as I said, ரிசல்ட்ஸ் ஆர் நாட் இன் அவர் ஹேண்ட்.